வணக்கம். இன்று சக்கர தியான பயிற்சியினுடைய 7வது நிலையை தான் பார்க்க போறோம். சகர்ஷர சக்கரா என்று சொல்லக்கூடிய 7வது நிலை தலையினுடைய உச்சி பகுதியில் உள்ளது. இதை குரோன் சக்கரா என்றும் சொல்லப்படுகின்றது. ஆக இந்த சக்கரா இருக்கும் இடம் தலையினுடைய உச்சி பகுதி. அக்குபஞ்சர் படி பார்த்தாக்கா DU20 என்று சொல்லக்கூடியது. வர்ம சிகிச்சை படி பார்த்தா, வர்ம தெரப்பி படி பார்த்தாக்கா உச்சிக்கொல்லி வரும் என்று சொல்லுவோம். ஆக ஓலைச்சுடியில் என்ன சொல்லப்பட்டுள்ளதுன்னா 4448 நோய்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான புள்ளிதான் இந்த தலையினுடைய உச்சி பகுதியில் இருக்கக்கூடிய சகர்ஷர சக்கரா என்று சொல்லக்கூடிய 7வது நிலை. இவற்றினுடைய கலர் வெள்ளை அல்லது ஊதா நிறத்தில் இவை இருக்கும். இவற்றினுடைய மந்திராஸ் ஓம் அல்லது பம் என்ற மந்திராஸை உச்சரிக்க வேண்டும். 20 முதல் 25 டைம் இருந்தால் 108 டைம் சொல்லும் போது அதிக பலன்கள் கிடைக்கும். உங்களுடைய முழு எண்ணங்களையும் 7வது சக்கரா என்று சொல்லக்கூடிய குரோன் சக்கராவில் கான்சன்ட்ரேட் பண்ணி மந்திராசை சொல்லும் போது அதிக பலன்கள் கிடைக்கும். ஆக இந்த 7வது நிலையான சகர்ஷர சக்கரா பேலன்ஸா இருக்கும்போது அட்டென்ஷன் பவரை அதிகப்படுத்துவதற்கும், கான்சன்ட்ரேஷன் பவர், மெமரி பவரை அதிகப்படுத்துவதற்கும் நல்ல பலனளிக்கும். குறிப்பாக தூக்கம் இன்மை உள்ளவர்களுக்கு இந்த 7வது சக்கராவான சகர்ஷர சக்கரா செய்யும் போது நல்ல தூக்கம் வரும். மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கும் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு உள்ளவர்கள் இந்த 7வது நிலையான சகர்ஷர சக்கரா செய்யும் போது அதிக பலன்கள் கிடைக்கும். ஆக இந்த 7வது சக்கராவுக்கு உள்ள பயிற்சியான மூச்சு பயிற்சி, குறிப்பாக கபாலபதி, பஸ்டிகா, நாடி சோதனை பிராணாயாமா, பிராமரி பிராணாயாமா செய்யும் போது இந்த 7வது சக்கரான சகர்ஷர சக்கரா ஆக்டிவேட் செய்ய முடியும். ஆகவே இந்த பயிற்சியை தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. அடுத்த வீடியோவில் ப்ரொசீஜர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த 7 சக்கராவை ஆக்டிவேட் பண்ணுவது எவ்வாறு என்பதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.